இந்த கன்றுக்குட்டிக்கும் இப்போ வந்து கோமாரி நோய் வந்துருச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இதோட ஆய்க்கு வந்து கோமாரி நோய் வந்துச்சு. அதாவது கால் நொண்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் வந்து கோமாரி நோய். இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லா மாடுகளுக்கும் வரும். இந்த மாடு அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த மாட்ல வந்து பால் குடிக்கிறனால வந்து வருது. ஆனா மாட்டுக்கு வந்து அந்த கோமாரி நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோனே நாங்க வந்து ஆனா இந்த கன்றுக்குட்டி வந்து நாங்க வந்து பால் ஊட்டுறத வந்து நிப்பாட்டிட்டோம். ஆனாலும் எப்படியும் வந்து இந்த கன்றுக்குட்டிக்கும் திரும்ப வந்துருச்சு. வந்தோனே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து உடனே வந்து பார்த்துரலாமே அப்படின்ட்டு இப்போ டாக்டர கொண்டுட்டு வந்து இப்போ வந்து வீட்ல வந்து ஊசி போட்டோம். இப்போ ஊசி போட்டு 3 ஊசி போட்டிருக்காங்க. ஊசி போட்டு டேப்லெட்லாம் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் பரவால்ல பெட்டரா இருக்குனாலும், இந்த கன்றுக்குட்டிய வந்து அடுத்த மாடுக்குள்ள கட்டுனோம் அப்புட்னா, அடுத்த மாடுகளுக்கும் அதிகமா பரவிறனால, இந்த மாட்டையும் அதோட தாயையும், இந்த கன்றுக்குட்டியும் இப்போ ஒண்ணா ஒரு இடத்துல வந்து கட்டியிருக்கோம். ஏன்னா, இது 2க்குமே வந்து கோமாரி நோய் வந்துருச்சுன்னா, வேற மாட்டுக்கு எதுவும் பரவிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது 2யுமே ஒண்ணா வந்து கட்டியிருக்கோம். இதுக்கு போடுற தீனியையும் வேற எந்த மாடுகளுக்கும் போட மாட்டோம். ஏன்னா, அது மூலியமா கூட கோமாரி நோய் வரும். அதனால இந்த கன்றுக்குட்டியும், அந்த மாட்டையும் இப்போ வந்து நாங்க வந்து தனியா தான் கட்டியிருக்கோம். அதனால மாடுகள வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.